இவங்க சொன்ன ஒண்ணுக்கு கூட பதில் கிட்ட போகல. நான் சொல்லியிருக்கணும் இப்ப எல்லாத்தையும். ஆனா என்ன சொல்றாரு, இது எதுக்கு போட்டு சங்கடப்படுறீங்க, இதை அங்கீகரிச்சுக்கங்கன்னு முடிச்சுட்டார். இப்ப இதை அவர் அங்கீகரிக்க சொல்றாருல்ல, அதை உள்ளபடி அங்கீகரிச்சுக்கிட்டா என்ன இவங்களுக்கு கேது, நிம்மதியா இருக்கலாம்ல. நடக்கிறபடி நடக்கிறது, நாராயணன் செயல். என்னால் ஆவது ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்றியடே அப்பா. பேசாம இருக்கலாம்ல. இருப்பாரா, அவ்வளோ ரவுடின்றாங்க, பார்க்கவே பயமா இருக்கிறாங்க. ஆனா மேலே புகுந்து அடிக்கிறாங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? வாங்க ஒரு தம்பி பாஸ்கர் பாண்டியராஜ் வாங்க. அன்னை மீனாட்சியை வணங்கி இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் மாலை வணக்கம் மற்றும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ தமிழ் புத்தாண்டு வந்துருச்சு, ஆனா வாழ்க்கையில இந்த புத்தாண்டு தான் சிறந்த புத்தாண்டுன்னு சொல்லி அடிச்சு சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த தமிழே, மதுரை தந்த தமிழே நம்ம கூட புத்தாண்டு கொண்டதுக்கு 5000 வந்துருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? நடக்குமா? இதெல்லாம் மறுபடியும் இதை அனுபவிப்போம். 3 வரிதான். அன்பு தாய்மார்களே, அருமை பெரியவர்களே அப்படின்னு ஐயா ஆரம்பிச்சா எல்லாரும் அந்த பக்கம் போயிடுவாங்க. இன்னைக்கு நீங்க அதை சொல்லலைங்க, எங்களுக்காக அவரோட சொல்லிடுங்க. நாங்க எங்களுக்கு இதா இருக்கு. இந்த விழாவை ஏற்பாடு செய்த ஹியூஸ்டன் பிகேஎம்க்கும் சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்புக்கு வருவாங்க ஐயா. பிள்ளைகளுக்கும் பெற்றவர்களுக்கும் உறவு அல்லலா இருக்கா, ஆனந்தமா இருக்கான்னா அவர் என்னென்னத்தையோ பேசிட்டு போறாரு. ஆமா, நீங்களும் சரின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இத பத்தி இவ்வளவு பேர் பேச வந்திருக்கோம் அப்படின்னாலே அங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. 10-15 வருஷமா அனுபவிச்சதா 10 நிமிஷத்துல சுருக்கி சொல்ல முயற்சிக்கிறோம். 1 2 இந்த தலைப்பை கொடுத்த உடனே ஒரு வாரத்துக்கு எழுத ஆரம்பிச்சுட்டேன் ஒரு நோட்டு புத்தகத்துல. மதியானம் வரைக்கும் எழுதிட்டு இருக்கேன். அந்த நோட்டு புத்தகமே நிறஞ்சு முடிஞ்சிருச்சு, அம்புட்டு இருக்கு. அவர் ஒண்ணுமே இல்லாத மாதிரி பேசிட்டு போறாரு. நோட்டு புத்தகம் அம்புட்டு எழுதிருக்கீங்க? ஆமாங்க ஐயா. ஐயா, இந்த 2000 வருஷத்துக்கு அப்புறம், அந்த 2000க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உலகம் கொஞ்சம் வேகமா சுத்துற மாதிரியே ஒரு பிரம்ம இருக்கு இல்லையா? அதுவும் இந்த 10-15 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வேகமா சுத்துது. புது புது டெக்னாலஜியா வந்துருச்சு. நம்ம கொஞ்சம் பழைய ஆளாத்தான் இருக்கோம். என்ன நடக்குதுன்னே தெரியல. பாதி நேரம் அப்படியே பெக்கன்னு முடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கோம். எங்க புள்ள நாங்க சொல்றத கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பொத்தாம் பொதுவா சொல்ல வரல. நாங்க அப்படி சொல்ற மாதிரி கேட்கணும் அப்படின்னா ரோபாட்டை தான் 2 வாங்கி வளர்க்கணும். அதுக்கு மீறி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத பதிவு பண்றதுக்கு தான் முக்கியமா நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். ஐயா, எங்க வீட்டுல நானு, ஒரு நாய்க்குட்டி, 2 பிள்ளைங்க, ஒரே ஒரு வீட்டம்மா. வார கடைசியில வாங்கய்யா நம்ம நண்பர் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரிக்கு போலான்னா 2 மணி நேரம் ஆகும் இங்க இருந்து போறதுக்கு. சரின்னு சொல்லி ஒரு வழியா எல்லாத்தையும் போட்டு பிடிக்க எல்லாம் எடுத்துட்டு அப்படி கிளம்பி காலையில எந்திரிச்சு எல்லாம் சாப்பிட்டு விட்டு காப்பியை குடிச்சிட்டு வீட்டை விட்டு புக்கு கூட திரும்பல. பின்னாடி இருந்து என் மகா அந்த போற வழியில ஒரு பர்கர் கடை இருக்கும், அங்க நிப்பாட்டு எனக்கு சாப்பாடு வாங்கணும், கோல்டு காஃபி வாங்கணும் அப்படிங்குது. நான் ஒன்றும் சொல்லல. சாமி பாட்டை கொஞ்சம் சத்தமா வச்சு ஓட்ட ஆரம்பிச்சேன். எதுக்கு காலங்காத்தாலேயே அப்படின்னு சொல்லி கடையும் போயிடுச்சு. அந்த பிள்ளை சொல்லுது, என்னப்பா கடை போயிடுச்சு நிப்பாட்டாம போறீங்க அப்படின்னு. நான் சொல்ல, ஏடா இப்போதான் தின்ட்டு வந்தீங்க, அது திரும்பி மறுபடியும் மாடா அப்படின்னா அதுக்கு நம்ம வீக் பாயிண்ட் தெரியுது. அம்மா அப்படின்றாங்க. அந்த அம்மா நம்மளை பார்த்து திருப்பி வளர பிள்ளைக்கு வாங்கி கொடுக்காம உனக்கு இருந்தா வேலை அப்படின்னு. நீங்க இப்படித்தாண்டா, குடும்பமே இப்படித்தாண்டா, நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டாங்க, கண்டுக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வேற சைட்ல போட்டு பிள்ளைகிட்ட ஏற்றி விடுது. ஆமா, ஏற்றி விடுது. சரி அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டாப்ல எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு போனா அப்படின்னா அடுத்து 10 நிமிஷம் தான், ரெஸ்ட் ரூம் வருது நிப்பாட்டு அப்படின்றாங்க. 2 மணி நேரத்துல போக வேண்டியது 3.5 மணி நேரம் ஆயிடுது. டேய் சீக்கிரமா போயிருக்காங்க. அவங்க என்ன கேட்கறாங்க, அங்க என்ன பண்ண போற, வெட்டி வேலை, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்றாங்க. நம்ம என்ன நினைச்சு கூட்டி போறோம்,
இங்க மக்கா மகள் இல்ல, சித்தப்பா யாரும் இல்ல, இருக்கவங்கிட்ட பழகுவோமே அப்படின்னு சொல்லி உறவை கொண்டாடுவோமே சொல்லி கூட்டு போறோம். அவங்க என்ன சொல்றாங்க, அதை வேஸ்ட் ஆஃப்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அல்லலா தெரியலையா உங்களுக்கு? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொல்லலாம், சரி உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனார், பேசுங்க அப்படின்னு சொன்னார். எங்க பேசி வாங்க வாப்போம். நான் அப்படித்தான், கண்ணம்மா வாடா பேசுவோம்டா, தம்பி வாடா பேசுவோம்டா அப்படின்னா மேல எங்களையும் பாக்குறாரு. நம்மள இந்த காலகட்டத்தில் உனக்கு வேலை இல்லையா அப்படிங்கிறா. ஐயா பிஸி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 24 மணி நேரம் பிஸியா இருக்கிறது அவங்க மட்டும்தான். ஐயா என்னதான் பண்றாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்பாயின்மெண்ட் வாங்கன்னு ஒரு போன்ல வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, ரூம்குள்ளதான் இருக்காங்க, போன்ல ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் உள்ளே போக முடியுது. உள்ள போய் அப்படியே உட்கார்ந்தோம் அப்படின்னால டே நான் அப்பா அதை பத்தி பேச வரலடா வேற அப்படின்னா நீ என்ன சொல்ல வரேன் நான் சொல்றேன் அப்படின்னா சரி சொல்றா அப்படின்னா அந்த காலத்துல அப்படிதான் ஆரம்பிக்க போற அப்படின்னா சைக்கிள்லயே போயிருக்கேன் ஸ்கூலுக்கு அப்படின்னா ஸ்கூலுக்கு அப்படின்றாங்க. உங்க சொல்லாதே உங்க அப்பா விவசாயி, கவர்மெண்ட் ஆபீசர், சைக்கிள்ல போனா ஸ்கூலுக்கு போனா. எங்க அப்பா கம்ப்யூட்டர் இன்ஜினியர், நான் கார்ல போறேன் அப்படின்னு. என் மகன் அடுத்து பிளைட்ல கூட போவேன், அவனை பிளைட் லைசன்ஸ் வாங்குறது ஃபீஸ் கட்டுறது கட்டுனியா அப்படின்றாங்க. எங்க வீட்டம்மா அவங்க பரம்பரையிலேயே அவங்களுக்கு பிளைட்டே பார்த்தது இல்லை. அந்தம்மா அங்க இருந்து அவங்க ஆபீசர் சொல்லுது. பிள்ளைகளாம் நம்மள எப்படியா பாக்குறீங்க? நம்ம தான் வந்து ஒரு ஏடிஎம் கார்டா தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு தேவைன்னா தான் நம்ம வராங்க. அமேசான்ல ஆர்டர் பண்ணோம்னா அப்பா அம்மா அப்படின்னு வந்துடுறாங்க. அமேசான்ல இங்க இருக்க ஷாப்பிங் காட்டுங்க. நம்மளும் ஏமாந்து போய் சரி ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். நம்ம ஏன் அதுக்கு தானே சம்பாதிக்கிறோம் சொல்லி வாங்கி கொடுக்குறோம். இதை மட்டும் வாங்கி கொடுக்க மாட்டீங்க, பர்கர் வாங்கி தர மாட்டீங்க. அவங்க கேட்கிற ஷூ, அவங்க கேட்கிற துணிமணியா, அவங்க கேட்கிற போனு, ஐபோனு தான் வாங்கி கொடுக்குறேன். நான் தெரியாம தான் கேட்கிறேன். இத்தனை பேர் எல்லாரும் ஐபோன் வாங்கி கொடுத்துருக்கீங்களே. அந்த ஐபோன்ல ஒரு வால்பேப்பர்னு ஒண்ணு இருக்கு. அந்த வால்பேப்பர்ல எங்கேயாவது நம்ம ஓட்ட வச்சிருக்காங்களா? நான் வந்து இதை பொறுக்க முடியாம நீங்க கேட்டுவிட்டேன். நான் ஏடா அந்த போன் வாங்கி கொடுத்தது நானும் அம்மாவும் எங்க போட்டோ வைக்காம ஏன்டா கொடுத்துறீங்க அப்படின்னா அவன் போயா அப்படின்னு போயிட்டாங்க. யார் போட்டோன்னா அதான் அது தெரியலைங்கய்யா. நான் என் வீட்டுக்காரம்மா கிட்ட வந்து கேட்டேன், ஏமா அவன் தான் வைக்கல நீ தான் போட்டோ வைக்கலாமா? உன்னையெல்லாம் வீட்டுல வச்சிருக்கிறது கூடியலைங்கய்யா. இந்த ஆனந்தம் அன்னைக்கு வருவான். விஜய் அம்மா உட்காந்துருக்காங்க, அவர் தாய் பாசத்துல அந்த பக்கம் உட்காந்துருக்கா. சரி அவங்க 2 பேரும் எதுக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க? என்னத்த ஆனந்தத்தை கண்டுபிட்டாங்க? நான் தெரியாம தான் கேட்கிறேன். அந்த அணில இதை மட்டும் சொல்லி பாருங்க. எல்லா பிள்ளைகளும் போன் வச்சிருக்கு, அவங்க பிள்ளைகளும் கண்டிப்பா போன் வச்சிருக்கோம். முடிஞ்சா ஒரே ஒரு நாள் அந்த போனை மட்டும் அவங்ககிட்ட இருந்து பிடிக்க சொல்லுங்க பாப்போம். முடியாது, குறவலையை கடிச்சு போறாங்க. அவர் கேட்டா வந்து போனே இல்லாம இருக்குன்னு சொல்லி ஃபீல் ஆகுறாரு. உங்களுக்கே தெரியுங்களா? 1 மணி நேரம், ஒரு நாள் கூட 1 மணி நேரம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. முடியாது. அவன் கேட்கிறான், திஸ் இஸ் மை ப்ராப்பர்ட்டி, நீ என்ன மேன் பண்ற அப்படின்றாங்க. அது வந்து அந்த பிள்ளைகிட்ட போய் நம்ம வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கோம். அடுத்து வந்து சொன்னாங்க வயசான இதனால பரவாயில்ல, சின்ன பிள்ளை இருக்க வீட்டுல இப்படி இருக்கு. ஹைஸ்கூல் இருக்க வீட்டுல எல்லாம் பார்த்தோம்னா டெய்லி 1 நைட்டு தூங்காம அழுது இருக்காங்க. ஐயா போய் கேட்க சொல்லுங்க, அவ்வளவு அவஸ்தையா இருக்கு. பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் அதெல்லாம் இல்ல, டாலர் மட்டும் வேணும். பாய் ஃப்ரெண்டு வந்து சொன்னா வேணாம்னா திரும்பி வேணும்ல பாக்குறதுக்கு. ஐயா முன்னாடி நம்ம சொல்லுவோம், என் பிள்ளை வந்து எங்க அப்பா சொல்லுவாரு, என் பிள்ளை வந்து எப்படியாவது படிச்சு நீ காப்பாத்திடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க. இப்ப அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. அது அவங்களுக்கு அல்லலா தெரியலையா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இந்த பிள்ளைய நம்மளை காப்பாத்தாது. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நம்மளே நம்ம தான் காப்பாத்திக்கலாம். ஐயா கடைசியா ஒரு 2 மட்டும் சொல்லிட்டா முடிச்சுக்கிறேன். ஐயா ஐயா இந்த பீச்சுக்கு போனோம் அப்படின்னா அந்த பொரிகடலை வந்து வாங்கி சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கடலையா வரும், அப்புறம் தேடினா கொஞ்சம் கடலை கிடைக்கும், அப்புறம் நீங்க தேடினாலும் கடலை கிடைக்காது. அது மாதிரி தாங்க நீங்க பிள்ளை வளர்க்கறதுல வந்து சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறது அதே மாதிரி தான். மழலையா இருக்க வரைக்கும் நம்ம கூட நல்லா ஆனந்தமா இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் பூரா மல்லுக்கட்டாதான் இருக்கு. வருஷத்துல 365 நாள் இருக்குன்னா 65 நாள் ஆனந்தமா இருக்காங்க. மீதி 300 நாள் நம்ம மண்டையை போட்டு உடைக்குவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த பக்கத்துல இருந்து வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து சொல்லுவாங்க ஆனந்தமா இருக்கிறது. நம்பாதீங்க, எதுவும் உண்மை கிடையாது. மனசுல இருக்க பாரத்துல இறக்கி வச்சுட்டேன். நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பு தரணும். வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் என்ன அருமை
அருமையா பேசியிருக்காங்க. கொஞ்சம் கூட மனசுக்குள்ள எதையும் வச்சுக்கிறாங்க. இயல்பான மதுரை தமிழ்ல மனசுல என்ன இருக்கோ அதை வஞ்சகம் இல்லாம சொல்றாரு. அவர் சொன்ன தோரணை பாருங்க, எல்லாம் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு. கஷ்டமா தான் தெரியுது. அத கூட அவர் எவ்வளவு நாசூக்கா நம்ம சிரிக்கிற மாதிரி அவரே சிரிச்சுக்கிட்டு பேசுறாரு. ரொம்ப அருமையா பேசியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கிற செய்திகளுக்கு இன்னொரு சொல்வார் நினைக்கல. ரொம்ப அலட்சியமா தூக்கி எறிகிறார். சில செய்திகள் அவர் சொல்ற தோரணை பாருங்க. இந்த பிள்ளையை நம்மள இனிமே இப்ப நம்ம ஊர்ல நம்ம தாய் வைப்பேன் தானே எனக்கு கஞ்சி ஊத்தப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல ஒன்னு தானே நம்பி இருக்கேன், எனக்கு கஞ்சி ஊத்துவாங்க. இப்போ சொல்றாரு நம்பிக்கை அதே கிடையாது. இருக்கே இவ்வளவு வரணும். அவர் அழுகிற அழுகை பார்த்தா வஞ்சகமில்லாத வார்த்தைகளை அள்ளி போட்டு அவர் உடம்பு எப்படி தெளிவா இருக்கும், அவர் உள்ளவும் தெளிவா இருக்கும். ரொம்ப தெளிவா அருமையாவும் பேசியிருக்கார். அவர் பாராட்டும் சந்தோஷமா பேச்ச கேட்க. இது பக்கம் உத்திரப்பட்டி செய்யடா, உத்திரப்பட்டி செய்யடா, மதுரை தானே. சரி வடக்குமா செய்யா, அதெல்லாம் அருமையா பேசியிருக்க. பாராட்டம், ரொம்ப பாராட்டம். எப்படி மறுக்க போறாரு மேகநாதனை பார்க்கிற போது ஒரு தெளிவான ஆளா தான் இருக்காரு. களத்துல ரெண்டு சரியான உருவங்கள் தான்.